மிங்கிளாக முடியாமல் சிங்கிளாகவே செத்துருவோமோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நம்ம சிங்கிள்ஸ் எல்லாம் சிலபஸாக எடுத்து படிக்க வேண்டிய ஒரு புது சப்ஜெக்ட் ஒன்று சிக்கியிருக்கு. என் பிள்ளைக்கு எதையாச்சும் சொல்லி கொடுயா. இப்போ நம்ம பார்க்க போகிற கேரக்டர் மட்டும் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கற்பம். ஸோ அப்படி யார் அந்த சப்ஜெக்ட்னு கேட்டால் வேற யார், நம்ம பாட்டிக்கு பேண்டிங் ஷைன் கொடுத்த பாடலாசிரியர் திரு காஜிமுத்து. பாட்டு பாடுற பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தலைவன் கையாண்ட பலான வித்தைகள்லாம் இப்போதான் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வாங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் வைரமுத்து அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார். அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்குமா, உங்க வாய்ஸை கேட்டு நான் பைத்தியமாயிட்டேமா, உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா. பாட்டு பாடுறதுக்காக வந்த பொண்ணை ஸ்டூடியோலயே வச்சு பாராட்டி அனுப்பாம தனியா கால் பண்ணி கடலை போட ட்ரை பண்ணியிருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுவும் அது என்ன டைலாக் அதுமா, உங்க வாய்ஸ்ல ஒரு காதல் ஏற்படுதுமா, கட்டையில போற வயசுல உனக்கு காதல் ஏற்படுதா, காதல் சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ எருமாடு. அட ஏதோ ஒரு நல்ல பாட்டை கேட்டுட்டு அந்த வாய்ஸ்ல தலைவன் வலிக்கி விழுந்திருந்தா கூட சரின்னு ஒத்துக்கலாம். இந்த ஆளு வலிக்கி விழுந்த வாய்ஸ் எந்த பாட்டோட இதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களேன். மே மாசம் 98 அப்புறம் கால் பண்ணி சொல்றாரு உங்க வாய்ஸ்ல அப்படி இருக்கா, கேவலமான ஒரு பாட்டு. மே மாசம் 98 பாட்டெல்லாம் ஒரு பாட்டுன்னு அதை கேட்டு இந்த ஆள் வலிக்கி விழுந்திருக்காரு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. சரி, கருமத்தை கால் பண்ணோமா கடலை போட்டோமான்னு அத்தோட விடாம தலைவன் தெளிவா அடுத்த ஸ்கெட்ச் ஒன்றும் போட்டிருக்காரு. போன்ல இந்த மாதிரி பேசிட்டு சொல்றாரு வீட்டுக்கு மாமா வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த புள்ளைய தனியா வீட்டுக்கு விட்டுருக்காரு. இது டூ மச், இது டூ மச். எது நோ முத்துனா போட்டிருக்க ஜிப்பாவுக்கு கையில் ஆல்பமை கொடுத்தா அம்சமாக இருப்ப. இதில் அந்த பிள்ளைய நீ தனியாக வேற கூப்பிட்டியா? நீயே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தலைவன் அக்காவுக்கு ஸ்கெட்ச் போட்டா அக்கா இன்னொரு ஆயாவை கோர்த்து விட ட்ரை பண்ணிருக்கு. நான் தனியா போல பாட்டியை கூட்டிட்டு போனேன். அங்க என் பாட்டி தான் நிறைய பேசிச்சு. நீங்க பொறுப்பா இருங்க. பரிசு கொடுக்குறேன்னு கூப்பிட்டதுக்காக பாட்டியோட போய் நம்ம அக்கா பங்கம் பண்ண அக்காவோடைய அந்த மன தைரியத்தை பாராட்டி நம்ம தலைவன் கொடுத்த அந்த அதிசய பரிசு என்ன தெரியுமா, பேண்டிங் ஷைன் ஷாம்புவும் கூட கண்டிஷனரும் கொடுத்து விட்டுருக்காரு. அப்ப எங்க பாட்டியை கேட்டு பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, பரிசு உடனே பதறிட்டாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பேண்டிங் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு. எனக்கு ஷாம்பு கொடுத்ததெல்லாம் கூட விட்டுருங்க, ஆனால் எனக்கு வேற ஒரு டவுட்டு, இந்த ஆள் பாட்டியை எப்படி சும்மா விட்டாரு? அக்கா ஆர் யூ ஷூர் பாட்டிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே? ஒருவேளை நம்ம அக்கா தான் தலைவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்குமோன்ற டவுட்டில் வேறு சில வீடியோவெல்லாம் போய் பார்த்தா நம்ம அக்கா தப்பாக சொல்லலை, கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கும் போல. தலைவன் அந்த அளவுக்கு வேலை கட்டி வச்சிருக்காரு. என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? இந்த வீடியோவை நீங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாத சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தலைவனுடைய கண் பார்வையை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். அம்மாடி காம பார்வையாளருக்கு பக்கத்துல 10 பேர் இருக்காங்க, எதிரில் ஒரு பையன் மூச்சு முட்டை பாடிக்கிட்டு இருக்கானேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே படாம அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. நோ முத்துனா, நீ விடுற லுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சுசியக்கா சொன்னது சரிதான்னு தோணுது. கண்டிஷனா செய்வானுக்கு கேரகம் பிடிச்சவனுங்க. இங்க இவ்வளவு சம்பவத்தை பண்ண நம்ம வெள்ளஜிப்பா சமீபத்தில் கொடுத்த அந்த பிரஸ் மீட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் அமைக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள், பாலியல் துன்புறுத்தல். பெண்கள் பாலியல் ரீதியா சுரண்டப்படுறாங்களாம். அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹேமா கமிட்டி எல்லா ஸ்டேட்லயும் அமைக்கணுமா? ஆமா, அவங்கள சுரண்டது யாரு? வேற யாரு? நான் தான். இதுல அடுத்ததா தலைவன் ஒரு புரட்சிகரமான கருத்து ஒன்னு சொல்லியிருக்காரு, அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. பெண்மையில் இருக்கிற பெண்மை என்ற ஒரு கருத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். ஆணுக்கு ஆண்மை என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் வேதங்களை ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள். பெண்ணுக்கு பெண்மை ஆணுக்கு ஆண்மை அப்படிங்கிற கருத்தை நீக்கிடணுமா? அது பேதம் கற்பிக்குதான். ஆமா, எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டா உனக்கு வசதியா இருக்கும். அதுதானே பிளான் பண்ற நீ? பெண்களை சிண்டும் உனக்கு பத்தினி மாதிரி டைலாக் எதுக்கு? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.